எல்லா புகழும் இறைவனுக்கு. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். இன்றைய தியான வகுப்பை நடத்துவோம். ஆன்மீகம் என்ற வார்த்தை ஆன்மாவை பற்றி அறியக்கூடிய வழிமுறை என்ற பொருளை கொண்டது. ஆன்மா என்பது உயிர் என்று நாம் அறிகிறோம். ஆன்மாதான் நம்முடைய அடிப்படை. இந்த ஆன்மாவை பற்றி அறியக்கூடிய வழிமுறைகள் ஏராளம் இருக்கின்றன. ஆன்மாவை அறிந்து கொண்டது எப்படியாக இருக்கும் என்பதற்கு பல அடையாளங்கள் இருக்கின்றன. அதாவது ஒருவர் ஆன்மாவை பற்றிய அடிப்படை புரிதலில் இருக்கிறார், இந்த ஒரு குறிப்பிட்ட புரிதல் நிலையில் இருக்கிறார் என்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அவருடைய செயல்பாடுகள், அவருடைய அந்த இருப்பினுடைய தன்மை, இதையெல்லாம் வச்சுதானே புரிஞ்சுக்கணும். அடிப்படையா ஒருத்தருக்கு ஆன்மாவை பற்றிய புரிதல் அடிப்படை நிலையில ஏற்பட்டிருக்கின்றத நாம ஆரோக்கியம் என்ற ஒரு விஷயத்தை வச்சு புரிஞ்சுக்கிற முடியும். ஒருத்தர் உடல் அளவுல ஆரோக்கியமா இருக்கிறாரு, அவருக்கு எந்த ஒரு மருத்துவ தேவைகளுமே ஏற்படல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? ஓகே, அவர் ஆன்மீகத்தில் இருக்காருன்னு புரிஞ்சுக்கலாம். நீங்க ஒரு ஆன்மீக ஆர்கனைசேஷன் இருக்கிறீங்க, தலைமை பொறுப்புல இருக்கிறீங்க, ஆன்மீகத்துக்கான அத்தனை உடைகளை நீங்க உடுத்திருக்கிறீங்க, காலையில ஆனா சுகர் மாத்திரை எடுத்து போட்டுக்கிறீங்க, வாரத்துக்கு 2 தடவை பிபி டெஸ்ட் பண்ணிக்கிறீங்க, ஃபேமிலி டாக்டர்னு ஒருத்தர் உங்களுக்கு இருக்காரு, அவர் கூட அடிக்கடி நீங்க தொடர்புல இருக்கீங்கன்னா நீங்க ஆன்மீகத்துல இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஆன்மீகத்துல நாம இருக்கிறோம் அப்படின்னா ஆன்மாவை பற்றிய புரிதல் நிலையில, புரிதல் பயணத்துல இருக்கிறோம்னு அர்த்தம். அதுல எப்ப நீங்க மருத்துவம் தேவைப்படாத நிலையை அடைகிறீர்களோ அப்பதான் நீங்க ஆன்மீகத்தில் அடிப்படை நிலையில உறுதியா இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ நமக்கு எத்தனையோ வகையான ஆன்மீகங்கள் இருந்தாலும் நமக்கு ஆரோக்கியத்திற்கான ஆன்மீகம் என்பதுதான் அடிப்படை தேவை. அப்புறமா பார்த்துக்கலாம் மீதி ஆன்மீகத்தெல்லாம். மந்திரம் சொன்னா மழை வர்றது, மந்திரம் சொன்னா நெருப்பு எரியுறது, அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கிறோம். அதெல்லாம் இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது. நம்ம சொல்றதை இங்க இருக்கீங்களே கேட்க மாட்டேங்கிறாங்க, மழை வர்றது. அதனால அடிப்படையா நமக்கு என்ன தேவைங்க? ஆன்மீகத்திற்கு அடையாளமாக, அடிப்படையான அடையாளமாக இருக்கக்கூடிய ஆரோக்கியம் நமக்கு தேவை. ஆரோக்கியத்திற்கான ஆன்மீகம் நமக்கு தேவை. அதுல இந்த சக்கரங்கள் பத்தின தியானம் ரொம்ப முக்கியமானது. நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சக்ராஸ் அதை பத்தின புரிதல்கள் ரொம்ப முக்கியமானது. அது குறித்த தியானம் முக்கியமானது. இப்போ இந்த சக்கரங்கள் பத்தின தியானங்கள்லாம் இப்ப எப்படி சொல்லி தராங்கன்னா, நம்ம சக்கரங்கள் இருக்கு இல்லையா, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அங்கெல்லாம் நம்ம கவனம் வச்சிட்டோம் அப்படின்னா அங்க சக்கரங்கள் ஆக்டிவேட் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அது பொய்ன்னு சொல்ல முடியாது. அது ஓரளவுக்கு உண்மைதான். அது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்போ ஒரு பையன் இருக்கான், குட்டி பையன். அவனை கூட்டு போயிட்டு ஒரு ஸ்கூலுக்கு கூட்டு போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் ரூம் இருக்கும் இல்லையா, அங்க போய் ஒரு 5 நிமிஷம் உட்கார வைக்கிறோம். தம்பி, நீ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்து இருக்கிற, இப்ப நீ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற, ஓகேண்ணே, ரைட். அப்புறமா அவனை கூட்டு போய் செகண்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் ரூம்ல உட்கார வைக்கிறோம். அங்க ஒரு 10 நிமிஷம் உட்காடுறான். இப்ப நீ செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு வந்துட்ட, யுவர் ஸ்டடிங் செகண்ட் ஸ்டாண்டர்ட். அப்புறம் தேர்ட் ஸ்டாண்டர்ட், ஃபோர்த், கடைசியில் அவனை 12ஆம் கிளாஸ் வகுப்பறையில உட்கார வச்சுட்டோம். நீ 12ஆம் கிளாஸ் படிக்கிறேன்னு அவனை சொல்லிட்டோம், அவனும் ஓகேன்ட்டான். இப்போ உண்மை நிலை என்ன? அவன் சின்ன பையன். கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்துறதுனால நீங்க அந்த கிளாஸ் சப்ஜெக்டை படிக்கக்கூடிய தகுதியான ஒரு தன்மையில வந்துட முடியுமா? முடியாது இல்லையா? அந்த மாதிரிதான் சக்கரங்களுடைய இருப்பிடங்கள்ல நாம கவனம் செலுத்தி நாம அந்த சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறது இந்த மாதிரிதான். இப்போ ஒரு பையன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு போகணும்னு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டோட சப்ஜெக்டை படிக்கணுமா இல்லையா? அதுல அவன் மாஸ்டர் ஆன பிறகுதானே செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு போக முடியும். செகண்ட் ஸ்டாண்டர்ட் சப்ஜெக்டை ஃபுல்ஃபில் பண்ணி தேர்டு ஃபோர்த்லாம் ஃபுல்ஃபில் பண்ணி தானே ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டுக்கு போக முடியும். சும்மா கிளாஸ் ரூம்ல உட்காந்துட்டு அவன் அந்த ஸ்டாண்டர்டுக்கு
தகுதியானவன் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா? முடியாது இல்லையா? அந்த மாதிரிதான் சக்கரங்களுடைய இருப்பிடங்களின் மீது நாம கவனம் வச்சு தியானம் செய்யறோம் அப்படின்னா, அந்த சக்கரங்களுடைய சக்தி திரட்சியை நாம வந்து உறுதியான தன்மையில நெறிப்படுத்திட்டோம், முழுமைப்படுத்திட்டோம்னு அர்த்தம் கிடையாது. அங்க கொஞ்ச நேரம் இருக்கிறோம். டெஃபினட்டா அந்த இடத்துல ஒரு சிறிய மாற்றம் இருக்கும். அந்த மாற்றம் வந்து ரொம்ப ரொம்ப சொற்ப காலத்துக்கு, ரொம்ப பலகீனமான ஒரு மாற்றமா தான் இருக்கும். எனி டைம் அது பிரேக்கப் ஆயிடும். அப்போ ஒவ்வொரு சக்கரங்கள்லயும் நாம வந்து நெறிப்படுத்துதலை முழுமைப்படுத்த வேண்டும் என்றால், அந்த சக்கரங்களுடைய சக்தி எந்த மனநிலையோடு, எந்த உடல் தன்மையோடு தொடர்பு கொண்டிருக்கிறதோ, அதுல மாற்றங்கள் செய்யும்போது, அதாவது வாழ்வியல் மாற்றங்கள் செய்யும்போது, மனநிலையில மாற்றங்கள் செய்யும்போது தான், அந்த சக்தி திரட்சி என்பது உறுதியான தன்மையில நிலை பெறும். இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா? ஆரோக்கியத்திற்கான ஆன்மீகம் அப்படின்னு. ஆரோக்கியத்திற்கான ஆன்மீகத்துல ரொம்ப முக்கியமானது மூலாதார சக்தி மையம் இருக்கு இல்லையா? அதுல நாம உறுதித்தன்மையை ஏற்படுத்துதல். அது ரொம்ப முக்கியமானது. அதான் அடிப்படை தேவை. இப்போ நம்ம வந்து கண்ண மூடி உட்கார்றோம். மூலாதாரம் எங்க இருக்குது? நம்ம டெயில் போனுக்கு கீழ. அதாவது நம்மளுடைய ஆசன வாய்க்கும், பிறப்புறுப்புக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு அந்த இடத்துல தான் அதனுடைய மையம் இருக்குது. ஒவ்வொரு சக்திக்கும் ஒரு இருப்பிடம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம கவனம் வச்சோம் அப்படின்னா, அந்த இடத்துல நிச்சயமா அந்த சக்தி எழுச்சி என்பது ஏற்பட முடியும். ஆனால் ஆரோக்கியத்திற்கான ஆன்மீகம் என்பது அது அல்ல. உணர்வு நிலையில் மனதில் சில உணர்வுகள், புரிதல்கள் நமக்கு இருக்கும்போது, நீங்க அங்க கவனம் வைக்கிறீங்களோ, இல்லையோ அந்த இடத்துல சக்தி திரட்சி ஒழுங்கமைவை அடைந்துவிடும் என்பதுதான் சத்தியம். அதுதான் எதார்த்தம். அதுதான் உண்மை. அதனால ஆரோக்கியத்திற்கான ஆன்மீகம் என்கிற பொழுது, மூலாதார சக்தி திரட்சியை நம்ம ஒழுங்குபடுத்தணுன்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுதான் அடிப்படை. மருத்துவமே தேவைப்படாத வாழ்வை வாழ்வதற்கு மூலாதார சக்தி திரட்சி என்பது முழுமைப்பட்டிருக்க வேண்டும். அதற்கு நமக்கு தேவைப்படக்கூடிய அடிப்படை நெறி என்னன்னா, நாம விபாஷனால படிக்கக்கூடிய முடிவிலி தத்துவத்தை சிந்தனையாக உணரக்கூடிய தியானம். அதுதான் மூலாதார சக்தி திரட்சியை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஆகச்சிறந்த வழிமுறை. மூலாதார சக்தி திரட்சியை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் யார்? நம்முடைய இருப்பின் அம்சங்கள் என்ன? அதனுடைய ரோல் என்ன? அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன? அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கிறது. நம்முடைய இருப்பின் தன்மைகளை உணர்ந்து கொள்ளுதல். எந்த அளவுக்கு ஆழமா உணர்ந்து கொண்டு, அதன் அடிப்படையில் நாம் செயலாற்றுகிறோமோ, அந்த அளவுக்கு மூலாதாரம் உறுதி அடையும். மூலாதாரம் உறுதி அடைஞ்சிருச்சுனாலே, மருத்துவத்திலிருந்து விடுதலை. எந்த மருத்துவமும் தேவை கிடையாது. அப்ப நோயே நமக்கு வராதா அப்படின்னா, அப்படி கிடையாது. நோய் வரும். அந்த நோய் வந்தா கூட ஒரு மருத்துவத்துக்கு போற அளவுக்கு அந்த நோய் இருக்காது. நமக்கே ரியலைஸ் ஆயிடும். நம்ம இந்த தப்பு பண்ணதுனால இது வந்திருக்குது. இத பண்ணா சரியா போயிரும். நேத்து நைட்டு நம்ம பரோட்டா சாப்பிட்டதுனால தான் இது வந்திருக்குது. இனிமேல் நம்ம நைட்டு பரோட்டாவே சாப்பிடக்கூடாது. அப்படின்ற அந்த ரியலைசேஷன் வந்துருச்சுனாலே, அதுதான் அந்த ரியலைசேஷன் தான் மருத்துவம். அத ஒரு மருத்துவர்கிட்ட போய் நீங்க எடுத்துக்கணுன்ற அவசியம் இருக்காது. உங்களுக்கே நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஓ! இதனால தான் இது. இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. உடம்பு தன்ன தானே சரி பண்ணிக்கும். பொறுமையா இருப்போம். ரெஸ்ட் எடுப்போம். பயப்பட வேண்டாம். இந்த உணவுகள தவிர்த்துப்போம். இந்த சுவைய தவிர்த்துப்போம். இதெல்லாம் உங்களுக்கே ஒரு இன்ட்யூஷனா உங்களுக்கு வந்து, அந்த மருத்துவ தேவை இல்லாம உங்களுடைய புரிதல்களே உங்களுக்கு மருத்துவராக அமைந்துரும். புரியுதா? அப்போ மூலாதார சக்தி திரட்சி ஒழுங்குபடுத்த உதவக்கூடிய இந்த முடிவெளி தத்துவத்தை சிந்தனையாக உணரக்கூடிய தியானம் என்பது ஆரோக்கியத்திற்கான ஆன்மீகத்தின் அடிப்படை. எந்த ஆன்மீகத்தை நம்ம செஞ்சாலும் சரி, செய்யாட்டியும் சரி, ஆரோக்கியத்திற்கான ஆன்மீகத்தை நம்ம உறுதியாக செய்து கொள்ள வேண்டும். சரி. ஸோ இப்போ நாம முடிவிலி தத்துவத்தை சிந்தனையாக உணரக்கூடிய தியானத்தை செய்ய இருக்கின்றோம். அது முடிச்சுட்டு நம்ம ஆதிமூலத்தவம் செய்யலாம். வெற்றிலாம். சுகமானது ஒரு இருக்கை நிலையில் அமர்ந்து கொள்ளுங்கள். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். ஆதிமூல தவத்தை தவிர மற்ற எல்லா மெடிடேஷன் செயல்முறைக்கும் இறைவழி தியானத்தை தொடங்கக்கூடிய அந்த வழிமுறை என்பது அவசியம். சுகமான இருக்கை நிலையில் அமர்ந்து கொள்ளுங்கள். கண்கள் மூடி இருக்க வேண்டும். கண்கள் மூடி இருப்பது குறித்த உணர்வு இருக்க வேண்டும். புற சூழலிலிருந்து விடுபட்டு விலகி அகச்சூழலுக்குள் நாம் திரும்பி இருக்கின்றோம் என்ற அந்த உணர்வில்தான் கண்கள் மூடி இருப்பதன் மீது கவனம் செலுத்த வேண்டும்.
உடலை அதிட்டானாவில் நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த ஒரு சிறு அசைவும் இல்லாத, இறுக்கம் இல்லாத, முற்றிலும் தளர்வான சுகமானதொரு இருக்கை நிலையில் உடலை இருத்திக் கொள்ளுங்கள். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். உள்மூச்சின் மீதும் வெளிமூச்சின் மீதும் இயல்பானதொரு கவனம் இருக்கட்டும். ஒவ்வொரு உள்மூச்சின் மீதும் கவனத்தோடு சேர்ந்து உணர்வு இருக்கட்டும். மூச்சு நமக்கு கொடுக்கப்படுகிறது, நாம் வாழ்விக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்ற அந்த உணர்வோடு கவனம் செலுத்தப்பட வேண்டும். மூச்சின் மீது கவனமும் உணர்வும் இருக்கட்டும். இப்போ நாம முடிவிலி தத்துவத்தை சிந்தனையாக உணரக்கூடிய தியானத்தை செய்ய இருக்கின்றோம். இது ஒரு கைடட் மெடிடேஷன். நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை செவியேற்று அந்த வார்த்தைகளின் உணர்வுகளை உணர்ந்து கொண்டு தியானிக்க வேண்டும். தியானம் தொடங்கலாம். முடிவிலி தத்துவத்தை சிந்தனையாக உணரும் தியானம். அகில உலகங்களை எல்லாம் படைத்த மகா சக்தியே என்னையும் படைத்தது. நான் ஒரு மனிதன். பறந்து விரிந்து எல்லையற்றதாக இருக்கும் இந்த மகா அண்ட வெளியில் பூமி எனும் கிரகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இந்த பூமியின் இயக்க விதிகளுக்கு நான் உட்பட்டவன் என்பதை உணர்கின்றேன். என்னை படைத்த மகா சக்தி இந்த பூமியில் நான் வாழ்வதற்காக ஒரு கால தவணையை வரையறுத்து அமைத்திருக்கின்றது. நான் இங்கே, அதாவது இந்த பூமியில் நிரந்தரமாக இருந்துவிடக்கூடிய படைப்பாக இல்லை என்பதை நான் உணர்கின்றேன். இந்த பூமியில் நான் வாழ்வதற்காக உணவு, நீர், காற்று மற்றும் பல்வேறு பிரபஞ்ச உயிர்கூறுகள் எனக்காக மகா சக்தியால் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதையும் நான் உணர்கின்றேன். எனக்குள் உயிர் எனும் பரிசுத்தமான மகத்துவமிக்க இயக்க ஆற்றல் நிலை கொண்டுள்ளது. அந்த மகத்துவமிக்க மறைவான உயிராற்றலை கொண்டே நான் இயங்கிக் கொண்டிருக்கின்றேன். அந்த புனிதமான ஆற்றலே எனது இருப்பை உயிர்ப்புள்ளதாக வைத்திருக்கின்றது. நான் உயிரோடு இருக்கின்றேன். எனது உயிரை நான் இப்போது உணர்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய உயிர் எனக்குள் இருப்பதை நான் இப்போது உணர்ந்து கொண்டிருக்கின்றேன்.
என் உடலில் என்னுடைய உயிர் நிலைத்து மையம் கொண்டுள்ளதை நான் உணர்ந்து கொண்டிருக்கின்றேன். எனது மனம், எனது மனம்தான் எனது உயிரை உணர்ந்து கொண்டிருக்கின்றது. எனது மனம் எனது படைப்பமைப்பின் பிரதான மையமாக இருக்கின்றது. எனது மனம் மறைவானது. எனது மனம் உணர்வுகள், உணர்ச்சிகள் மற்றும் விருப்பங்களால் நிறைந்ததாக இருக்கின்றது. என் மனதை கொண்டே எனது வாழ்வை நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். எனது வாழ்வின் அம்சங்களை என்னுடைய மனதை கொண்டே நான் உணர்கின்றேன். மனமே அனைத்தையும் கையாளுகிறது. உயிர் என் மனதின் மூலம்தான் அதனுடைய முதல் வெளிப்பாட்டை செய்கிறது. என் மனதை கொண்டுதான் என் வாழ்க்கை. என்னுடைய மனதை கொண்டு என் மனதையே இப்போது நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய பருவுடல், அதன் மீது நான் என்னுடைய கவனத்தை செலுத்துகின்றேன். செல்கள், திசுக்கள், தசைகள், நரம்புகள், எலும்புகள், இரத்தம், உறுப்புகள், இது போன்ற பல்வேறு தோற்றமான பருக்கூறுகளால் கட்டமைக்கப்பட்டதாக எனது உடல் இருந்து கொண்டிருக்கிறது. எனது பருவுடல் கட்டமைப்பினுள் எந்த அளவுக்கு உயிராற்றல் நிறைவாகவும் தரமாகவும் பாய்கின்றதோ அந்த அளவுக்கு எனது உடல் நேர்த்தியுடனும் ஆரோக்கியமான தன்மையுடனும் இயங்க முடியும். எனது உடல் எனும் அழகிய அமைப்பை நான் உணர்கின்றேன். என்னுடைய பரு உடலின் அம்சங்களின் மீது நான் என்னுடைய கவனத்தை செலுத்துகின்றேன். எனது தலையை நான் கவனிக்கின்றேன். கண்கள், மூக்கு, காதுகள், வாய், பற்கள் அடங்கிய என்னுடைய தலையை நான் கவனிக்கின்றேன். எனது இரு தோள்பட்டைகளை நான் கவனிக்கின்றேன். எனது இரு கைகளை நான் கவனிக்கின்றேன். கை விரல்களை நான் கவனிக்கின்றேன். எனது மார்பு பரப்பை நான் கவனிக்கின்றேன். எனது வயிற்று பரப்பை நான் கவனிக்கின்றேன். எனது முதுகு பகுதியை நான் கவனிக்கின்றேன். என்னுடைய பிறப்புறுப்பு பகுதிகளை நான் கவனிக்கின்றேன். எனது இரு கால்களின் மீதும் என்னுடைய கவனம் இருக்கு. என்னுடைய பாதத்தை நான் கவனிக்கிறேன். எனது பருவுடலின் ஒட்டுமொத்த அம்சங்களின் மீதும்
நான் கவனமும் உணர்வும் கொண்டு என்னுடைய உடலை நான் நேசிப்பவனாக இருந்து கொண்டிருக்கிறேன். எனது உடலுக்கான உயிராற்றல் எனது மனதை கடந்தே எனது உடலை அடைய முடியும் என்ற எனது படைப்பம்சத்தின் அடிப்படை இயக்க விளக்கத்தை நான் இப்போது உணர்கின்றேன். என்னுடைய அழகிய அமைப்பான பரு உடலுக்கான உயிராற்றல், பரு உடல் இயங்குவதற்கான உயிராற்றல் எனது மனதை கடந்துதான் உடலை அடைய முடியும் என்ற எனது படைப்பம்சத்தின் அடிப்படை இயக்க விளக்கத்தை நான் இப்போது உணர்கின்றேன். எனது மனம் அமைதி, சமாதானம், பொறுமை, சகிப்புத்தன்மை, அன்பு, தியாகம், நன்றி செலுத்துதல், மற்றவர்களின் நன்மைகளில் மகிழ்வு கொள்ளுதல், இறையச்சம் கொள்ளுதல் ஆகிய நல்ல குணங்களால் நிறைந்து தூய்மையானதாக இருக்கும்போது எனது உயிராற்றலானது எனது பருவுடலுக்குள் நிறைவாக பாய்ந்து பரவ முடியும். இதுதான் எனது பரு உடலின் ஆரோக்கியத்திற்கான அடிப்படை என்பதை நான் எனக்குள் நினைவுபடுத்திக் கொள்கின்றேன். எனது மனம் உணர்வுகள் எனும் நல்ல குணங்களால் எப்போதும் நிரம்பியதாக இருக்க வேண்டும் என்ற விருப்பத்தை இப்போது என் மனதில் நான் கொண்டிருக்கின்றேன். எனது மனம் கவலை, துக்கம், கோபம், பயம், பெருமை, பொறாமை, துரோகம், நன்றி மறத்தல், இறை நிராகரிப்பு ஆகிய கெட்ட குணங்களால் தீண்டப்பட்டு அசுத்தமானதாக ஆகிவிடும்போது எனது உயிராற்றலானது எனது பரு உடலுக்குள் நிறைவாக பாய்ந்து பரவுவதில் தடைகளும் குறைபாடுகளும் ஏற்படுகின்றன. இதுதான் எனது நோய்களுக்கும் வறுமைக்கும் அடிப்படை காரணம் என்பதை நான் இப்போது எனக்குள் நினைவுபடுத்திக் கொள்கின்றேன். எனவே எனது மனம் உணர்ச்சிகள் எனும் கெட்ட குணங்களால் தீண்டப்படாமல் நான் எப்போதும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற விருப்பத்தை என் மனதில் நான் இப்போது உறுதியாக மேற்கொள்ளுகிறேன். என்னை நான் உணர்கின்றேன். எனது அமைப்பின் அம்சங்களை நான் அறிந்தவனாக இருக்கின்றேன். என்னை நான் உணர்ந்து கொண்டிருக்கின்றேன். எனது படைப்பின் அம்சங்கள் குறித்த அடிப்படை விழிப்புணர்வை கொண்ட ஒரு படைப்பாக நான் இருந்து கொண்டிருக்கேன். எனக்கு தெரியும் எனக்குள்ள என்ன இருக்குது, எது எது எப்படி எப்படி இயங்குது, இது பத்தின கான்சியஸ்னஸ் எனக்குள்ள இப்போ ஏற்பட்டு எனது படைப்பம்சங்களின் இயக்கங்கள் குறித்த அடிப்படை விழிப்புணர்வை கொண்ட படைப்பாக நான் இப்போது இருந்து கொண்டேன். எனது படைப்பம்சங்களின் மையமாக இருக்கக்கூடிய எனது மனதின் முக்கியத்துவத்தை பற்றிய விழிப்புணர்வு எனக்குள் ஏற்பட்டிருக்கு. எனவே எனது மனதை செம்மைப்படுத்திக் கொள்ள, என்னுடைய மனதை தூய்மை நிலையில் வைத்துக் கொள்ள நான் உறுதியான விருப்பத்தில் இருக்கின்றேன். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். ஆனாபானா தியானம் மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். அதிஷ்டானாவில் நிலைத்திருக்க வேண்டும். மூச்சின் மீது இயல்பானதொரு கவனம், கவனத்தோடு உணர்வையும் மேற்கொள்ளும்.
மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். இயல்பான மூச்சோட்டம். கவனத்தோடு உணர்வையும் மேற்கொள்ளலாம். மூச்சு நமக்கு கொடுக்கப்படுகிறது. நாம் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். நாம் வாழ்விக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்ற உணர்வில் மூச்சின் மீது கவனம் கொள்ளும். நாம் அனைவரும் தியானத்தை நிறைவு செய்து கொண்டிருக்கின்றோம். அதிஷ்டானாவிலிருந்து தளர்ந்து கொள்ளுங்கள். சுகமான தன்மையில் கண்களை திறந்து. ஒரு நல்ல டிரைவர் இருக்காருன்னா அந்த டிரைவருக்கு முதல்ல அவர் ஓட்டுற காரை பத்தின பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணுமா இல்லையா? இதுதான் பிரேக்கு, இது ஆக்சிலரேட்டர், இது கிளச்சு, இது ஸ்டியரிங்கு, என்ஜின் முன்னாடி இருக்குது, சீட் பெல்ட் போடணும், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, இதெல்லாம் தெரியணுமா இல்லையா? அந்த மாதிரி தான் நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்முடைய படைப்பமைப்பு எப்படி இருக்குன்றத பத்தின பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு தேவை. அதாவது நம்ம எல்லாருமே டாக்டரா இருக்கணும்னு அவசியம் இல்லை. உடம்பு எப்படி இயங்குதுன்ற அடிப்படை நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா பெரும்பாலான தவறுகள் தவிர்க்கப்பட்டு. நோய்க்கான காரணம் தான் மருத்துவத்தினுடைய அடிப்படை. நோய்க்கான காரணத்தை அறிந்து கொள்வதுதான் நீ எவ்வளவு பெரிய மருத்துவ படிப்பா இருக்கட்டும், காரணங்கிறது நம்ம மனசுல எழக்கூடிய ஒன்றுதான் என்பதை நான் புரிந்து கொள்வேன். அதனால இந்த மூலாதார சக்தி திரட்சி என்பது எழுச்சி பெற வேண்டும், உறுதியடைய வேண்டும் என்றால் நம்முடைய படைப்பம்சங்கள் மற்றும் அதனுடைய தன்மைகள் இதை பத்தின புரிதல் இருந்தாலே மூலாதாரம் உறுதியாக இருக்கும். மூலாதாரம் உறுதியா இருந்துச்சுனாலே பேசிக் டிசிப்ளின், ஆரோக்கியத்திற்கான பேசிக் டிசிப்ளின் நமக்கு இயல்பா வந்துடும். பசிச்சாதான் சாப்பிடுவோம், பொறுமையா தான் சாப்பிடுவோம், தாகம் இருந்தா தண்ணி குடிப்போம், டயர்டா இருந்தா ரெஸ்ட் எடுத்துருவோம், தூங்குறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம், கெட்ட பழக்கங்களை மேற்கொள்ள மாட்டோம், ஸ்மோக் பண்ண மாட்டோம், ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டோம், லேட் நைட் கண் விழிக்க மாட்டோம், வீணான விஷயங்கள் பார்க்க மாட்டோம். உடம்பை பாதிக்கக்கூடிய எல்லா விதமான வாழ்க்கை கேடுகளில் இருந்து நம்மளை விலக்கி கொள்வோம். ஏன்னா அந்த சக்தி எழுச்சி பெற்று விட்டால் இயல்பாகவே நம்ம ஆட்டிடியூடு மாறிடும். சக்தி நிலையில் நடக்கக்கூடிய மாற்றம் பருத்தன்மையில் வெளிப்படும். சக்தி நிலையில் மாற்றங்கள் நிகழ வேண்டும் என்றால் மனதில் புரிதல் ஏற்படும். அப்போ இந்த முடிவிலி தத்துவத்தை சிந்தனையாக உணரக்கூடிய தியானம் என்பது நம்முடைய ஆரோக்கியத்திற்கான அற்புதமான ஒரு மருந்தாக இருக்கிறது. ஸ்பிரிச்சுவல் மெடிசின். இதை நம்ம அப்பப்ப பீரியாடிக்கலி இதை பிராக்டிஸ் பண்ணிக்கணும். நம்ம யாரு என்ன, அதுல கடைசியான அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, என்னுடைய மனதை எப்போதுமே நான் தூய்மையான தன்மையில் வைத்துக் கொள்வதற்கு உறுதியான விருப்பத்தில் இருக்கின்றோம். ரொம்ப கான்சியஸா நம்ம அதுல இருக்கணும். ஸோ மூலாதார சக்கர தவத்தினுடைய அடிப்படை எதுங்க? இந்த முடிவிலி தத்துவத்தை சிந்தனையாக உணரக்கூடிய தியானம். இதை நம்ம சுற்றத்துல யாராவது நோய்வாய்ப்பட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்கள பார்க்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள விசாரிக்கிறீங்க. சும்மா ஏற்கனவே இந்த ஃபைல் கொடுத்துருக்குறோம், முடிவிலி தத்துவத்தை சிந்தனையாக உணரக்கூடிய தியானத்தினுடைய அந்த கைடட் மெடிடேஷன் டெக்ஸ்ட் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். அதை வாய்ஸாக ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம். வேணுங்கிறவங்க திருப்பி கேட்டு வாங்கிக்கலாம். அதை சும்மா ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கூட அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடலாம். அவங்க சும்மா வாசிச்சாலே கூட அந்த உணர்வு அவங்களுக்கு ஏற்படும் தானே. அந்த உணர்வு அவங்க மூலாதார சக்தி திரட்சியை உறுதியடைய செய்யும். இது ஒரு மருத்துவ ரீதியான
அது எனர்ஜி தெரப்பியில இருக்கக்கூடிய ஒரு பேசிக் ஃபேக்ட். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ நம்ம வந்து ஒரு யூடியூப்லயோ இதுலயோ ஒரு ஹெல்த் சம்பந்தமான வீடியோ பார்க்குறோம். அவங்க வந்து ஒரு அட்வைஸ் நமக்கு பண்றாங்க. அதை கேட்கும் போதே நமக்கு அதை அப்ளை பண்ணி அந்த சுகத்தை அடைஞ்சிட்டு ஒரு ஃபீல் வருமா இல்லையா? ஓ, இப்படி இதை சாப்பிட்டா வயிறெல்லாம் கிளீன் ஆயிரும், இதை சாப்பிட்டா நமக்கு முடி கருகருன்னு வளருமோ, அந்த ஒரு உணர்வு பந்தம் ஏற்பட்டிருந்தானே, இதை நம்ம செய்வோம்டா, செஞ்சு நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி தான் அதை படிக்கும் போதே அந்த உணர்வுல ஏற்படக்கூடிய மாற்றம் அந்த சக்தி திரட்சியை எழுச்சி பெற வைக்கும் என்பதுதான் அடிப்படையான ஒரு புரிதல். ஸோ அது மாதிரி நம்ம முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்க ஹெல்ப் பண்ணலாம், நாம் அதை செய்யலாம். சரிங்களா? ஸோ இன்றைய தியான வகுப்பை நிறைவு செய்து கொள்வோம். நாளை தியான வகுப்பில் நாம் சந்திக்கலாம். சொல்லுங்க மேடம். கிளாஸ் டைமிங் சேஞ்ச் பண்ண முடிஞ்சா 6 to 6:30 சொல்லியிருந்தீங்க இல்லைங்க சார்? ஆமா ஆமா. டைம்ல கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க சார் கிளாஸ் அட்டன் பண்றதுக்கு. சரி சரி, ஓகே, மாத்திரலாம். மாத்த முடியுதான்னு பாருங்க சார். ஓகே ஓகே, கண்டிப்பா ட்ரை பண்ணு. சரி, தேங்க்யூங்க சார். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச்.